இந்த வீடியோல வந்து பிக் பாஸ் சீசன் 7 கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸே ஒரு சிலர் நிறைய பேர் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து நீங்க கேட்ட பிறகு உங்களுக்கு வரலாம். ஸோ இது வழக்கம் தானப்பா, இதுல என்ன புதுசு இருக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் எடுத்துட்டு போயிடலாம். ஆனா புதுசா பார்க்குறவங்களுக்கு இது என்னப்பா அப்படின்ற மாதிரி தோணலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மொதல் கண்டஸ்டன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் குமரன். ஸோ அந்த குமரன் வந்து தம்பியா மூணாவது தம்பியா வச்சுக்கிட்டு சமையல் கடை வச்சுக்கிட்டு பண்றாரு பார்த்தீங்களா, அவருக்கான அப்ரோச் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் வந்து நிறைய ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காருங்க. விஜய் டிவிலே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஷோவில் நிறைய இது பண்ணியிருக்காரு. அதுலேயும் வின் பண்ணியிருக்காரு டான்ஸ் ஷோவில். ஸோ அந்த கேட்டகரியை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ குறிப்பாக வந்து சீரியலோட ஆடியன்ஸை நம்ம பிடிக்கணும். பிக் பாஸுக்கு சீரியலோட ஆடியன்ஸை பிடிச்சா நிறைய பேர் பார்ப்பாங்க. பாண்டியன் ஸ்டோர் இந்த மாதிரி பாப்புலரான சீரியல் இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வந்தா நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ற வகையில் பார்த்தீங்கன்னா குமரன் அப்ரோச் பண்ணப்பட்டிருக்கு. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா ரவீனா. ஸோ மௌனராகம் சீரியல் ரவீனா பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி, அதுக்கப்புறம் ஒரு சில விஜய் டிவி ஷோஸ்ல டான்ஸ் ஷோஸ் இந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்திருப்பாங்க. பட் ரவீனாவுக்கு அப்ரோச் எடுக்கப்பட்டது, அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. ஸோ குக் வித் கோமாளியில் வந்து மொக்க ஜோக்கு, அதை சிரிக்கிறதே ரவீனா அப்படின்றது எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு சிரிப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்றது ஒன்று. மூணாவதா பார்த்தீங்கன்னா விஷ்ணு. ஸோ இவர் வந்து ஜி தமிழ், அதுக்கப்புறம் விஜய் டிவி சீரியல் ஆரம்பிச்சார். ஆபீஸ்ன்ற சீரியல்ல தான் அவர் முதல்ல வந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ ஜி தமிழ்ல சத்யான்ற சீரியல், ஆயிஷா மற்றும் விஷ்ணு, அதுக்கப்புறம் ரக்ஷிதா கூட ஒரு சீரியல்ன்ற மாதிரி நிறைய சீரியல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் கிடைச்சிருக்கு. இது ஒரு 3 பேரா. நாலாவதா பார்த்தீங்கன்னா அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்திரஜா பாண்டியம்மா. ஸோ பிகில்ல பார்த்துருப்பீங்கன்னா பாண்டியம்மா கேரக்டர் ஒரு பயங்கரமான கேரக்டர். ஸோ ரீசெண்டாக அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. ஒரு பக்கம் மேரேஜ் நடக்க போதுன்னு எதிர்பார்த்தா இல்லை, அவங்க பிக் பாஸ் வீட்டுக்கு தான் வரப்போறாங்க. அதுக்கு தான் ஃபிட்னஸ் ட்ரைனிங் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பிக் பாஸ்க்காக தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நியூஸ் வருது. ஸோ ஆல்ரெடி அவங்க சர்வேவர்லாம் போயிருக்காங்க. ஸோ சர்வேவில் அவங்களால அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, அவங்களை எலிமினேஷன் பண்ணிட்டாங்க சீக்கிரமாவே. பிக் பாஸ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா சீரியல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ பாரதி கண்ணம்மா முக்கியமாக வேற லெவல் ஃபேமஸ்னா, அந்த கண்ணம்மாவை இந்த டார்ச்சர் பண்ற வெண்பா ரொம்ப ஃபேமஸா இருக்கும்ல. ஸோ வெண்பாக்கும் அப்ரோச் எடுக்கப்பட்டது. ஸோ அவங்களும் கன்ஃபார்ம்டா வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. கன்ஃபார்ம்டா இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்ல வெண்பாவோட நேம் இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது ஒன்று. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த நேம் யாருமே சொல்லல. ஸோ ஃபர்ஸ்டா நான் சொல்றேன், மோனிஷா பிளெஸிக்கும் அப்ரோச் எடுக்கப்பட்டிருக்கு. அவங்களும் ஓகே பண்ணிட்டாங்க, அவங்களும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ மோனிஷா பிளெஸி குக் வித் கோமாளில வேற லெவலான பர்ஃபார்மன்ஸ், வேற லெவலா வெறித்தனமா காமிச்சிட்டு இருந்தாங்க. அதே பிக் பாஸ் வீட்டில் வந்து அவங்க கிட்ட ஒரு மைண்ட் திறமையா இருக்கட்டும், இல்லை காமெடி பண்றதா இருக்கட்டும், பல விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ அவங்க வந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்றது தான் ஒன்று. அடுத்ததா பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகானோட நேமும் அதில் அடிப்படுது. ஸோ என்னதான் லியோவில் வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன் இருக்கு, இதெல்லாமே இருந்தாலுமே அவரும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறாரு, அவர் அப்ரோச் பண்ணப்பட்டிருக்கு, அவர் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் பிக் பாஸ் வீட்டுக்கு வரணுன்ற முடிவு எடுக்கிறாரா, இல்லை லியோ ப்ரொமோஷனுக்கு போறேன்ற முடிவு எடுக்க போறாரான்றது நமக்கு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மீரா சோப்ரா. ஸோ எஸ்ஜே சூர்யாவோட படத்தில் வந்து ஒரு ஹீரோயின் மெட்டீரியலா நிறைய படங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. பட் எனக்கு படத்தோட பேர் தெரியல. ஸோ அவங்களோட நேம் இந்த கன்ஃபார்ம்டு லிஸ்ட்ல வந்து நேம் அடிப்படுது. ஸோ அவங்க வருவாங்களான்றது தெரியல. பட் இந்த மாதிரி விஜய் டிவி ப்ராடக்டே நிறைய பேர் அந்த சீரியலை பேஸ் பண்ணி கேட்டகரியில் நம்ம எடுத்தோம்னா, ஸோ பிக் பாஸ் டிஆர்பி ஒரு பக்கம் எங்கர் ஆடியன்ஸை பிடிப்போம்னா, இந்த சீரியல் பார்க்குறவங்களும் இந்த பிக் பாஸை பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவே சீரியல் சம்மந்தப்பட்ட நிறைய ஆர்டிஸ்ட் எடுத்து போட்டோம்னா, ஸோ அதில் இருக்கவங்க அந்த சீரியல் ஃபேன்ஸ்லாம் கூட வந்து பிக் பாஸை பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால சீரியல் சைட்லேயே ஆர்டிஸ்ட்டை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஜய் டிவி பிளான் பண்ணி எடுக்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்கன்றது தான் உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா